மழைக்காலமும் மழைக்கால கூட்டத்தொடரும் நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். நாட்டின் வளர்ச்சிக்கு தற்போதைய கூட்டத்தொடர் முக்கியம். அனைத்து எம்பிக்களும் விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார். விக்ரம்-1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது ஒரு வரலாற்று சாதனை. இதன் மூலம் நாட்டு இளைஞர்கள் நம்மை பெருமையடைய செய்துள்ளனர் என பிரதமர் மோடி கூறினார். உலக அரங்கில் நம் தேசத்தின் பெருமையை பதிய வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இது இளைஞர்களின் காலம். 56 வயதில் இளைஞர் என்று கூறிக்கொள்பவர்களுக்கான காலம் அல்ல. 28 வயதான இளைஞர்கள் விக்ரம்-1 திட்டத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராஜ்யசபா எம்பிக்களின் சம்பளம், படிகள் மற்றும் பல்வேறு வசதிகளுக்காக கடந்த 2 நிதியாண்டுகளில் 261 கோடிக்கும் அதிகமாக அரசு செலவிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். பொது தனியார் கூட்டு பங்களிப்பு முறையில் ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் இயங்குகிறது. இதில் மக்கும் குப்பைகளில் இருந்து இயற்கை எரிவாயு தயாரிக்கும் நிறுவனத்தை முதல்வர் விஜய் ஆய்வு செய்தார். முதல்வர் விஜயுடன் ஃபோர்ட் நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினர் ஆலோசனை நடத்தினர். மறைமலை நகரில் 3250 கோடியில் என்ஜின் உற்பத்தியை தொடங்கும் நிலையில் தமிழக அரசு முழு ஆதரவு அளிக்கும் என முதல்வர் விஜய் உறுதியளித்தார். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான இளம் கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கி தமிழகம் சாதனை படைத்து வருகிறது. செஸ்ஸை நேசிக்கும் அனைவருக்கும் உலக செஸ் நாளில் வாழ்த்துக்கள் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். கையை உடைப்போம், காலை உடைப்போம் என சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்தும் வகையில் பேசியதால் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பதிவு போட்டவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டது. சிகிச்சையின் போது நோயாளிகள் உயிரிழப்பது குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட வாரிய குழுக்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கப்படும். குழுவின் பரிந்துரைப்படி மருத்துவமனை மீதோ மருத்துவர் மீதோ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். திமுகவுக்கு அதிகார மமதை இன்னும் தலையை விட்டு இறங்காமல் காவல்துறையையே பகிரங்கமாக மிரட்டி அறிக்கை விடுகிறார் ஸ்டாலின். திமுக விதைத்து வரும் வினைகளை விரைவில் அறுவடை செய்யத்தான் போகிறது என தாவேகா ஐடி விங் தெரிவித்துள்ளது. விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை கைது செய்தது கண்டனத்திற்குரியது. ஆட்சியாளர்களின் மனதை குளிர்விப்பது காவல்துறையின் பணி அல்ல. மனசாட்சிப்படி செயல்படுங்கள், இல்லையென்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என உதயநிதி தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் பேசினார் என்பதற்காக எம்எல்ஏ என்றும் பாராமல் எஸ்பி அலுவலகத்தில் அடைத்து வைப்பது சரியல்ல என்றார். சி.வி. சண்முகத்திற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்காததால் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் ஆவேசமடைந்தனர். இபிஎஸ் இல்லாததால் 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தங்களது ராஜினாமா கடிதத்தை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மேலாளரிடம் வழங்கினர். தமிழகத்துக்கான காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக முதல்வருக்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உரிய பங்கு நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நீதிமன்றங்களில் ஆஜராகும்போது காவல்துறையினர் முறையான சீருடை அணிய வேண்டும். அறிவுறுத்தலை பின்பற்றாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்க டிஜிபிக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகுமாறு பழனிசாமியிடம் மதுரை பகுதி செயலர் கந்தன் கோரினார். 47 தொகுதிகளில் அதிமுகவை வெற்றி பெற வைத்துள்ளேன், நான் ஏன் பதவி விலக வேண்டும் என பழனிசாமி பதிலடி கொடுத்தார். பிள்ளையாக நான் ஊட்டி வளர்த்த திமுக இளைஞரணி 47வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இனி வரும் காலம் முன்பை விட 2 மடங்கு உழைக்க வேண்டிய காலம். உழைப்பை கொடுப்போம், தமிழகம் காப்போம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் தாவேகாவில் இணைவதால் உள்ளாட்சி தேர்தலிலும் பார்லிமெண்ட் தேர்தலிலும் சில முக்கிய கட்சிகள் வேட்பாளர்கள் கிடைக்காமல் தேடி தேடி பிடிப்பார்கள். அது நடக்கத்தான் போகிறது என அமைச்சர் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். கோர்ட் வளாகங்களில் வக்கீல் உடையுடன் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். கோர்ட் வாதங்களை எடிட் செய்து வீடியோ வெளியிடக்கூடாது. சட்ட விழிப்புணர்வு பதிவுகளுக்கு மட்டுமே அனுமதி என இந்திய பார் கவுன்சில் எச்சரித்துள்ளது. ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட கியூடெங்கா என்ற டெங்கு தடுப்பூசிக்கு இந்தியாவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டில் டெங்கு தடுப்பூசிக்கு அனுமதி பெறும் முதல் தடுப்பூசி இதுவாகும். மத்திய பிரதேச பொது சிவில் சட்ட மசோதாவிற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இச்சட்டத்தின்படி ஆண்களுக்கான திருமண வயது 21ஆகவும் பெண்களுக்கான திருமண வயது 18ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் பழங்குடியினருக்கு இதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அனுமதியின்றி தமிழக அமைச்சர்கள் 2 பேர் வெளிநாடு சென்றார்கள். யாருடைய செலவில் போனார்கள்? மக்கள் பணமா, வெளிநாட்டு நபர்களின் பணமா? இதுகுறித்து கவர்னரிடம் மனு அளிக்க உள்ளேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.
விவசாயிகள் நிறைய பேரை சினிமாவில் மட்டும்தான் முதல்வர் விஜய் காப்பாற்றுகிறார் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். தாவேகாவில் அமைச்சர்களை சந்தித்தால் உடனே கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்வதாக அவர் கூறினார். தமிழக பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக பாமக சார்பில் வெளியிடப்படும் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்கும் மசோதாவை லோக்சபாவில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். மகளிருக்கு இலவசமாக அரசு பேருந்தில் பயணிக்க தமிழக அரசு அனுமதிக்கிறது. ஆனால் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஏன் இலவச பேருந்து பயணத்தை வழங்குவதில்லை என ஹைகோர்ட் மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. போக்குவரத்து துறை செயலர் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக அமைதியான முறையில் பேரணியில் சென்ற சிஜேபி அமைப்பின் இளைஞர்கள் மீது போலீசார் நடத்திய அத்துமீறலை கண்டிக்கிறேன். இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது என உதயநிதி விமர்சித்துள்ளார். மத்திய அரசு கீழடியில் ட்ரோன் பறக்க தடை விதித்ததை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என உதயகுமார் வலியுறுத்தினார். 3 துறைகளில் அனுமதி பெறாமல் தடையை மீறி ட்ரோன்ஸ் மூலம் ரீல்ஸ்க்காக தாவேகாவினர் வீடியோ எடுத்துள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் தேர்தல் தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து வெற்றி பெறும். 234 தொகுதிகளிலும் திமுகவை மட்டுமே விமர்சித்து பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அந்த கணிப்பு தவறாகிவிட்டது என அதிமுகவின் ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். தமிழகத்தில் ஊழல் இல்லாத இந்த காமராஜர் ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர வேண்டும் என ப. சிதம்பரம் கூறினார். காங்கிரசின் ஆதரவும் அரசுடனான உறவும் தமிழகத்தில் லஞ்சமில்லாத 5 ஆண்டுகால நிர்வாகத்தை பெற உதவும் என தெரிவித்தார். மேகதாது அணை தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனைகள் ஈடுபட்டார். தேர்தல் தோல்வி, அதிமுக வளர்ச்சிப் பணி உள்ளிட்டவை தொடர்பாக மதுரை மாநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் சென்னை தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை தேசிய வடிவமைப்பு குழு தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை சந்தித்தார். தமிழ்நாடு கலைத்திட்ட வடிவமைப்பு குழு தலைவராகவும் மயில்சாமி உள்ளார். தமிழக மக்களை பாதிக்கும் மின்கட்டண குளறுபடிகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டுமென தமிழக அரசை நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சர் நட்டாவிடம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மனு அளித்தனர். நீட் வினாத்தாள் கசிவு, நீட் முறைகேடு, கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்த மனுவை வழங்கினர். கோரிக்கைகள் குறித்து மத்திய அரசிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் நட்டா உறுதியளித்தார். பார்லிமெண்டில் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டுமென பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியர்கள் சாதனை புரிந்து வருகின்றனர். சர்வதேச அரங்கில் இந்தியா மீது நம்பிக்கை அதிகரித்து வருகிறது என்றார். புதுச்சேரி அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு குறித்து எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பேன் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி துவங்கி 3 ஆண்டுகளுக்குள் முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்தது இந்தியாவின் அதிசயம் என்றும் 1994இல் அரசியல் மாற்றத்திற்கு அகரமிட்ட வைகோ அதை செய்ய முடியாமல் விஜயின் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார் என தாவேகா நிர்வாகி நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். தமிழக முதல்வர் விஜயை பார்த்து முதல்வர் ரங்கசாமி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமைச்சர்கள் ஊழல் செய்தால் விடமாட்டேன் என தமிழக முதல்வர் விஜயை போல் முதல்வர் ரங்கசாமி சொல்ல தயாரா என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி எழுப்பினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா, சாத்தானின் ஆட்சியா? தவறு செய்யும் சொந்த கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்காத தாவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் என திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் சுற்றுலாத்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முதல்வர் ஆலோசித்தார். லோக்சபாவில் திமுக எம்பிக்களின் இருக்கைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஆளும் கட்சிக்கு நேர் எதிரே அமர்ந்திருந்த திமுக எம்பிக்களுக்கு தற்பொழுது நடுவரிசையில் இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் வரி பணத்தில் இயங்கும் மின்சாரத்துறை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர மக்களை சுரண்டும் அமைப்பாக செயல்படக்கூடாது. நுகர்வோர்களிடமிருந்து அதிகமாக பெறப்பட்ட மின் கட்டணங்களை திருப்பி அளிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தினார். தாவேக உறுப்பினர் என்ற அடையாளத்தை மட்டும் வைத்துக் கொண்டு விழுப்புரம் வானூரில் அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது. ஆளும் கட்சியினரே அரசின் செயல்பாடுகளில் தலையிட்டால் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் எதற்கு என வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட நாள் இன்று. அனைத்து சமூகங்களும் முழுமையான சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு.
அந்த இலக்கை வென்றெடுக்க இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என அன்புமணி கூறினார். உலகின் எந்த போர்களும் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெற்றியடைய வேண்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் அமைச்சர்கள் தென்னரசு மற்றும் ரஞ்சித் குமார் சிறப்பு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். இன்று முதல் ஆகஸ்ட் 13 வரை 24 நாட்கள் நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் 8 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது மிரட்டல், அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், வெறுப்புணர்வு தூண்டுதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொள்கை பணி, மக்கள் பணிகளை களத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றாற்போல முன்னெடுக்க காத்திருக்கும் இளைஞர் அணியின் அடுத்த இன்னிங்ஸை ஆரம்பிக்கலாமா என திமுக இளைஞர் அணி இன்று 47ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு உதயநிதி பதிவிட்டுள்ளார். சட்டசபை உறுப்பினராகி அமைச்சரானாலும் கூட கவுன்சிலர்கள் செய்யும் அரசியலால் சில அடிப்படை வசதிகளை கூட செய்ய முடியாத நிலை உள்ளது. அதனால் வரும் மாநகராட்சி தேர்தலில் முதல்வர் விஜய் யாரை கை காட்டுகிறாரோ அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அமைச்சர் சரத்குமார் கூறியுள்ளார். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து திமுகவினர் மீது காவல்துறையை ஏவி அடக்கிட பார்க்கும் தாவேக அரசுக்கு ஜனநாயக வழியில் தக்க பாடம் புகட்டப்படும். உடனடியாக மார்க்கண்டேயன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என கனிமொழி எம்பி பதிவிட்டுள்ளார். வரும் உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் தாவேகவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தோழமை தொடரும் என அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமெண்ட் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. திரிபுரா மாநில டிஜிபி அனுராக் தன்கர் அகர்தலாவில் உள்ள தனது தலைமை அலுவலகத்தில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது மரணம் குறித்து முழு விசாரணை நடத்த திரிபுரா மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தடைகளை மீறி பார்லிமென்றை நோக்கி சிஜேபி இயக்கத்தினர் பேரணி செல்ல முயன்றதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். பார்லிமென்டின் கதவு மூடப்பட்டது. மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்க கோரியும் மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்தும் திமுக எம்பிக்கள் பச்சை துண்டு அணிந்து முதல் நாள் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டனர். பார்லிமென்ட் நோக்கிய பேரணியில் பங்கேற்கும் வகையில் தற்காலிகமாக தன்னை மருத்துவமனையிலிருந்து வெளியே அனுமதிக்க வேண்டும் என்று சோனம் வாங்சுக் தனது சமூக வலைதள பதிவின் மூலம் கோரிக்கை விடுத்தார். ஹைதராபாத்தில் உள்ள தேசிய போலீஸ் அகாடமியில் சக பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக உதய் கிருஷ்ண ரெட்டி என்ற ஐபிஎஸ் அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்கும் புதிய சட்ட மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறது. தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா மூலம் இப்பாடலை தடுத்தாலோ இடையூறு செய்தாலோ தண்டனை வழங்கப்படும். போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீண்டும் மீண்டும் கோர்ட்டுக்கு அழைத்து வந்து நடந்ததை கூறும்படி வற்புறுத்த முடியாது. அவர் அனுபவிக்கும் மன அழுத்தங்களை நம் சமூகத்தில் பலர் புரிந்து கொள்வதில்லை என ஹைகோர்ட் வேதனை தெரிவித்தது. சென்னையில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க கோரிய வழக்கில் போக்குவரத்து துறை செயலாளர் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஜூலை 20 முதல் 26 வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் அருளானந்தபுரம் புனித அன்னாள் சர்ச் 161வது ஆண்டு திருவிழா, கொடியேற்றம் மற்றும் புதிய கொடிமரம் அர்ச்சிப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு திட்டமிட்டபடி செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆவின் நெய் பழைய விலையிலேயே விற்பனை செய்யப்படுகிறது. விலை எதுவும் உயர்த்தப்படவில்லை என ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 7 நாட்களில் 64 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 66.3 கிலோ கஞ்சா, 5 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள், 921 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை, மசினகுடி, மாயார், சிங்கார, விபூதிமலை சாலைகளில் வெளியூர் சுற்றுலா வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக சோதனை சாவடி அமைத்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தூத்துக்குடியில் கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் காவல்துறையினருடன் திமுக முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
தங்கம் விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,150 ரூபாய்க்கும், சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,05,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 80 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிக்கு 1,18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாளை ஈடு செய்யும் பொருட்டு அடுத்த மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ஜினியரிங் படிப்புக்கான பொது கலந்தாய்வு இன்று துவங்குகிறது. அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டிற்கு இன்று கலந்தாய்வு நடக்கிறது. ஆவின் நிர்வாகம் பால் முகவர்களின் வயிற்றில் அடித்து வாழ்வாதாரத்தை அபகரிக்கிறது. ஆவின் நெய் விலை உயர்வு குறித்த உத்தரவை நிர்வாகம் உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாகவும் மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசிய விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு பவானியில் பிறந்து 16 மணி நேரமே ஆன பெண் குழந்தையை குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி சொந்த பாட்டியை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டி தங்கமணியை போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்தியாவிலிருந்து உலகிற்கான சேவையை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என பிரதமர் மோடிக்கு ஸ்கைரூட் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. லட்சியமும் வாய்ப்பும் இணையும் போது இளம் இந்திய பொறியாளர்களால் எத்தகைய சாதனைகளையும் படைக்க முடியும் என கூறியுள்ளது. அரசுமுறை ஐரோப்பிய பயணத்தில் முதல் நாடாக மால்டோவா தலைநகர் கிசினோவுக்கு சென்றடைந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. இதன் மூலம் மால்டோவா சென்ற முதல் இந்திய ஜனாதிபதி என்ற வரலாற்று பெருமையை அவர் பெற்றார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்முவை அந்நாட்டு ஜனாதிபதி மாயா சாண்டு வரவேற்றார். தொடர்ந்து ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. பிரிட்டன் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தொழிலாளர் கட்சித் தலைவர் ஆண்டி பர்ன்ஹாமை புதிய அரசு அமைக்க வருமாறு பக்கிங்ஹாம் அரண்மனையில் மன்னர் சார்லஸ் முறைப்படி அழைப்பு விடுத்தார். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை ஒரு சொட்டு எண்ணெய் அல்லது எரிவாயு கூட ஹார்முஸ் வழியே பாதுகாப்பாக கடக்க முடியாது என்று ஈரான் எச்சரித்துள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் பிரபல கிரிக்கெட் வீரர் அபிஷேக் போரலை உடனடியாக கைது செய்து விசாரிக்க கொல்கத்தா ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணியிடம் அர்ஜென்டினா அணி தோல்வியுற்றது. இருப்பினும் அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் மார்டினஸ் ஸ்பெயின் அடிக்க முயன்ற 11 கோல் வாய்ப்புகளை போராடி தடுத்து உலகக்கோப்பை தொடரில் புதிய சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை தொடரில் தோல்வியடைந்ததும் அர்ஜென்டினா நட்சத்திர வீரர் மெஸ்ஸி மைதானத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதார். மெஸ்ஸியின் கடைசி உலகக்கோப்பை தொடரான இந்த தொடரில் வெற்றி பெறாததால் அர்ஜென்டினா ரசிகர்கள் பெரும் ஏமாற்றமடைந்தனர். உலகக்கோப்பை வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 21 கோல் அடித்த மெஸ்ஸியை முந்தி 22 கோல்களுடன் எம்பாப்பே இப்போது முதலிடத்தில் உள்ளார். பிரான்ஸ் அணியின் முன்னணி வீரர் கிலியன் எம்பாப்பே இந்த தொடரில் மொத்தம் 10 கோல்களை அடித்து கோல்டன் பூட் விருதை தட்டிச் சென்றார். இதன் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் 2 முறை கோல்டன் பூட் விருது வென்ற முதல் வீரர் என்ற உலக சாதனையை எம்பாப்பே படைத்தார். ஸ்பெயின் அணியின் கேப்டன் ரோத்ரி தொடரின் சிறந்த வீரருக்கான கோல்டன் பால் விருதை வென்றார். அர்ஜென்டினாவின் மெஸ்ஸிக்கு சில்வர் பால் விருதும் எம்பாப்பேக்கு வெண்கல பால் விருதும் வழங்கப்பட்டது. 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணியை ஸ்பெயின் அணி 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஸ்பெயின் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் புதிய ப்ரோமோ வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இதில் சட்டசபையில் முதல்வர் விஜய் செய்த சைகை போன்றும் முதல்வரின் கோட் ஷூட் காட்சியும் வந்து போவது போன்ற வீடியோவை முதல்வர் விஜய் வெளியிட்டார். தேசிய விருதுகள் தேர்வில் பாரபட்சம் இருப்பதாக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி விமர்சித்துள்ளார். ஓடிடி தளங்களுக்கு சென்சார் கட்டாயம் என்ற மத்திய அரசின் முடிவை வரவேற்றார். ஓராண்டுக்கு மேலாக படத்தில் நடிக்காமல் கார் ரேஸில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார் நடிகர் அஜித்குமார். இவரின் 64வது படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கவுள்ளார். விரைவில் படம் துவங்கும் என தகவல்கள் மட்டும் வருகின்றன. சினிமா எழுத்தாளர் சங்க தேர்தலில் ஓட்டு போட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதிக், ஆகஸ்டில் அஜித் படம் துவங்கும், கதை ரெடி, அஜித் தரப்பும் பட நிறுவனம் முறைப்படி அறிவிப்பார்கள் என்றார்.
மலையாள நடிகையான அனுபமா பரமேஸ்வரன் தமிழ், தெலுங்கு மொழிகளிலும் நடிக்கிறார். இவர் வெளியிட்டுள்ள பதிவில், சில சமயங்களில் நிம்மதியை அடைய பயனற்ற பாதைகளை கைவிட வேண்டும். இன்று அந்த நிம்மதி என்னை தேடி வந்தது. இன்றிலிருந்து என் குரலை, என் வாழ்க்கையை நானே தேர்ந்தெடுக்கிறேன். இனி யாருடைய அனுமதியும் தேவையில்லை, பயமும் இல்லை. நான் மீண்டும் என்னையே கண்டேன். நான் மறந்து போன என் வாழ்க்கையை மீண்டும் காதலிக்க தொடங்கியுள்ளேன். சொல்ல முடியாமல் தவித்த சில விஷயங்களை இப்போது வெளிப்படுத்துகிறேன் என குறிப்பிட்டு ஆனந்தமாய் இருக்கும் போட்டோக்களை பகிர்ந்துள்ளார். குடும்பத்தில் பிரச்சனையா, காதல் பிரேக்கப்பா என ரசிகர்கள் கேள்வி கேட்கின்றனர். கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் கடந்த வாரம் ஜூலை 17 வெளியான ஹாலிவுட் படம் தி ஓடிசி. இந்தியா உட்பட உலகம் முழுக்க எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இப்படம் ரூபாய் 2400 கோடி பட்ஜெட்டில் தயாரானது. முதல் வார இறுதியில் இந்த படம் உலகளவில் ரூபாய் 2546 கோடி வசூலித்து சாதனை படைத்துள்ளது. இந்தியாவில் மட்டும் 73 கோடி வசூலித்திருக்கிறது. சாய் அபயங்கர் இசையில் ஸ்ருதிகாசனுடன் அவர் பாடி வெளியான தனி இசை பாடல் பவளமல்லி. இதில் சாயுடன் கயாடி லோகர் ஆடியிருந்தார். கென் கருணாஸ் இயக்கம் நடிப்பில் ஜிவி பிரகாஷ் இசையில் வெளியான யூத் படத்தில் இடம்பெற்ற பாடல் முட்டக்கலகி. இந்த ஆண்டு துவக்கத்தில் அடுத்தடுத்து வெளியாகி இளம் ரசிகர்களை கவர்ந்த இந்த இரு பாடல்களும் இப்போது 250 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. உலக அளவில் கால்பந்து போட்டிக்கான ரசிகர்கள்தான் அதிகம். ஒரு மாத காலத்திற்கு மேலாக அமெரிக்காவில் நடந்த உலகக்கோப்பை போட்டியின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின். இந்த போட்டியை மலையாள நடிகர் மோகன்லால், தமிழ் இயக்குநர்கள் நெல்சன், விக்னேஷ் சிவன் ஆகியோர் நேரில் பார்த்து ரசித்தனர். அது தொடர்பான போட்டோக்களை அவர்கள் பகிர்ந்துள்ளனர்.